ஓகே, கேரளா டு மணாலி வெளில இன்றைக்கி 108வது நாள். வாங்க பயணிக்கலாம். அப்படியே ஒரு பதட்டத்தோடு பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி மழை பெய்யணும் போட்டுருந்தானுங்க, நேற்றே மழை. ஓகே, அங்கிட்டு வேறு கருங்க முங்கிட்டு நல்லா கொஞ்சம் தான் இருக்குது. இந்த கிளைமேட்டை நம்பவே முடியாது, இங்கே உள்ள கிளைமேட்டை. ஒரு மணி நேரத்தில் 10 நிமிஷத்தில் சரட்டுன்னு மாறு நம்மளை அப்படியே பீதி அடைய வச்சிடும். நேற்று அப்படி தான் என்ன பயமுத்தி விட்டுருச்சு. அதே சமயம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேரளா காய்ஸ் வேறு என்னை பார்க்க வரேன், நீ வெயிட் பண்ணிட்டானுங்க. கடைசியில் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவனுக்கு லே போயிட்டானுங்க. கேட்டால் மழை வெஞ்சுட்டானுங்க. சரி பரவாயில்ல, நம்ம ஒரு நல்ல இடத்துல ஸ்டே பண்ணிட்டு தூங்கிட்டோம். ஓகே, நம்ம பயணிக்கலாம். நேற்று இந்த ரிவர் ராஃப்டிங் இருக்குல்ல, இங்கே தான் கேட்டு இந்த இதுக்குள்ளே தான் தூங்கணும் நம்ம. இன்னும் அவங்க அந்த பசங்க யாரும் வரல, நம்ம கிளம்பலாம். ஓகே, இன்றைக்கி கிளைமேட் உண்மையிலே சூப்பராக இருக்குது. எப்படியாவது கடந்துடணும். பயந்துகிட்டே இந்த மழை பெய்யும்னு போட்டிருக்கானுங்க. அங்கெல்லாம் மேகம் கருங்கும்முன்னு இருக்குது. நம்ம பயணிக்கலாம். நேற்று இந்த சைடு போகிற வழியில் ஒரு ஆறு இருக்குது, ஆறுக்கு மேலே ரோடு இருக்கான். அந்த ரோடு பூரா தண்ணி, அதனால் நேற்று ஃபுல்லாக க்ளோஸ்டு. இன்றைக்கி எப்படியாவது நம்ம அதை கடக்கணும். இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அந்த சைடு கிராமம் அதில் இருக்குது. அதெல்லாம் காரில் போயிட்டு பிரிட்ஜ் காய் பார்க்குறது நமக்கு பிரச்சனை இல்லை. சும்மா காமெடிக்கு சொன்னேன், அதை பாணிச்சுக்காதீங்க. இப்படி போகலாம். இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அது இந்த காரில் போகிறவங்க கொஞ்சம் நின்று பார்த்து கொஞ்சம் ரசிப்பாங்க. நம்ம டெய்லி அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் அந்த இடத்துக்கு போகல, நம்ம இந்த ரோட்லேயே நடந்து போயிட்டுருக்கோம். ஓகே, பயணிக்கலாம். வெயில், மழை, புயல், என்ன இயற்கை பேரிடர்கள் வந்தாலும் ஒர்க்கர்ஸ் வேலை பார்த்துட்டே இருக்காங்க, கடினமாக உழைக்கிறாங்க. இங்கே உள்ளவங்களும் சரி, ஜார்க்கண்ட், பீகார், அது இதுன்னு சொல்லி உண்மையிலே ரொம்ப என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நம்ம அப்படி நமக்காண்டி எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நேற்று இந்த ரோடு தான் சம்பவம் ஆனதுன்னு நினைக்கிறேன். அதிகமாக ரிவரில் போய் அப்படி ஆனது. போய் எப்படின்னு பார்க்கலாம். நேற்று மழை அதிகமாக பெஞ்சால தண்ணி கொண்டோன்னே இதை ப்ளாக் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குன்றதெல்லாம் போய் பார்க்கலாம். இதுதான் போகுது, எனக்கு ரூட் எதுவும் தெரியல. கம்பி போட்டிருக்காங்க, அதில் போகலாம். நம்ம முன்னாடி போனது வந்து அது பாலம் கட்டிக்கிட்டு இருக்குது. அதுக்கு ஆல்டர்னேட் ரூட் இதுதான். இதில் ரொம்ப நேற்று தண்ணி போயிருக்கு. இது பூரா தண்ணி போனதுனால தான் இதை ப்ளாக் பண்ணியிருக்காங்க இந்த இடத்த. அந்த சைடு இன்னும் கதை இருக்குது, இந்த இடம் அந்த மாதிரி. ஓகே, இங்கே பிரிட்ஜ் இருக்குது. அப்போ நேற்று தண்ணி நிறைய மழையில் இதில் பூரா தண்ணி போயிருக்கோம். இப்போ எங்கே இருக்குது பார்க்க தான் தண்ணி ஏதோ சும்மா அங்கே இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் பயங்கர வேகமாக நம்மளை இழுத்துட்டு போகுது. இதுதான் கதை. இன்னும் இதில் இப்படி இருக்குது. அப்போ நேற்று மழை பெஞ்சதுக்கு எப்படி தண்ணி வந்திருக்கும். ஆனால் வந்தது நல்லா ஃபன்னாக இருந்திருக்கும். ஒரு வழியில் ஒரு டனல் வேலை ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, அருமையாக இருக்குது. சரியான வேலி. அங்கே வரானுங்க 4 பசங்க. அவனுங்க தான் தமிழ்நாட்டு பசங்க. போகும்போது தமிழ்நாடு டிஎன் போர்டு இருந்துச்சு. போகலாம். இதில் தான் போய்கிட்டுருக்கோம். நம்ம இன்னும் கொஞ்சம் இறங்கணும். அந்த ரிவருக்கு ஆப்போசிட்டில் நம்ம நேற்று தங்கியிருந்த இடம், இந்த ஸ்கிட்டு, அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த சைடு ரோடு இருக்க மாதிரியே காமிச்சு. அதில் இங்கிட்டு வந்து சேர்றாங்க. இந்த சைடு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சுல ரோடு, அதனால் பாதி பேர் இதில் வராங்க. இங்கே ஒரு சின்ன சாமி இருக்குது. ஓகே, பயணிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு வண்டியும் காணும். வர்ற ஆளும் கொஞ்சம் நிப்பாட்ட மாட்டுறாங்க. அதனால் அந்த அகமில் தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம தூங்க போகிறோம்னு நினைக்கிறேன். 10 கிலோமீட்டர் தான், அதிகபட்சம் 2 ஹவர்ஸுக்குள்ளே ரீச் ஆகிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் குளிர ஆரம்பிச்சிடும். 2 மணிக்கு மேலே மழை கெட்டு போட்டுருந்தானுங்க. இப்போ ஏன் லைட்டாக தூருது. மழை மட்டும் பெய்யாமல் இருக்கணும், அது மட்டும் போதும். நம்ம நிலமையே பாருங்கள். வெயில் அடித்தா மழை பெய்யணும், மழை பெய்ச்சா குளிர்னா அது சவுத் இந்தியனை பிறந்தவருக்கு பெருமைப்பட வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி இதில் நல்லா செழிப்பாக ராஜபாபா வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இங்கே எல்லாமே கிடைச்சா அதிகமாக கிடைக்குது. நம்மளுக்கு தான் அப்படியே மெயின்டெனில் இருக்குது. அதுவும் மதுரையில் பிறந்ததுக்கெலாம் அப்பா பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கணும் நான்லாம். அதுவும் எங்கள் ஊரில் பிறந்தது.
கஷ்டம்னா என்னன்னே தெரியாமல் தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் நாங்களாம். பண தேவைகள் அது வேறு, அதை சொல்லலை. நார்மலான லைஃப் எல்லாமே ஈஸியாக கிடைக்கிது நமக்கு, இங்கே மாதிரிலாம் இல்லை. ஓகே இப்போ ரொம்ப தூரம் கடந்து இந்த சக்தின்னு சொல்லி அந்த இதுக்கு வந்துட்டோம். இப்போ அங்கேருந்து ஒரு அந்த அண்ணன் கொஞ்சம் கஷ்டப்பட்டார். பேக்குகளும் நிறையா இருந்துச்சு. என்னை பிக் பண்ணிட்டு வந்த அண்ணன், ஒரு அண்ணன் ஆந்திரா அண்ணன் கூட லிஃப்ட் ஏறி வந்தேன். அதில் அண்ணன் புண்ணியத்தில் கடந்து வந்துட்டேன். அதே சமயம் கொஞ்சம் 5 கிலோமீட்டர் ஏறணும்னு 5 கிலோமீட்டர் நடந்து வரேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் இன்னும் சின்ன கொஞ்சம் பைக்கர்ஸ் வந்தாங்க. அதனால் அவங்களோட ஜாயின்ட் ஆகிட்டார். பேங்காங்லே போகிறாராம். நம்மளால் சமாளிக்க முடியல, ஏன்னா ஃபுல்லு மழை அண்டு ஸ்னோக்குள்ளே ஃபுல்லாக நனைஞ்சு வந்தோமா. காலையில் எல்லாம் சம்பவம் ஆகி போச்சு. அதான் ரொம்ப கோல்ட் ஆகிடுச்சு. நம்ம நடந்தால் தான் சரியாக வரும்னு சொல்லிட்டு இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்க கொஞ்சம் போகிறாங்க. அவங்க பைக் இருக்குது ஒரு 100 கிலோமீட்டர். டக்குன்னு நம்ம பின்னாடி உட்காந்துக்கிட்டு நல்லா கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் பாவம் அவருக்கு டிஸ்டர்ப்டாக இருந்துச்சு. அதனால் நீ போயிட்டு வானே, எனக்கு இவ்வளோ உதவி பண்ணது நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டு இப்போ ஷெல்டர் தேடிட்டுருக்கேன். ஏதாவது ஹோட்டல் எதுவும் இருக்க மாதிரி இருந்துச்சு. போகிறேன், போய் பார்க்கலாம். ஓகே, நம்ம இந்த சக்தி அங்கே வந்துட்டு கரெக்டாக பேங்காங்கில் இந்த சைடு நம்ம ஒரு கடையில் கேட்டு இங்கே நம்ம டென்ட் பிச் பண்ணி, சும்மா டென்ட் பிச்செலாம் இல்லை, காற்றடிச்சா அதுக்கு வந்துடும். காற்றடிக்காதனால சும்மா பிச் பண்ணி தூங்க போகிறேன். ஓகே, நல்ல வேலை, பயங்கரமாக குளிர். எப்படா தூங்குவோம்னு இருக்கேன். 3 சப்பாத்தி காலைல வாங்கினது பேக்குள்ளே இருக்குது, அதை சாப்பிட்டு விட்டு அப்படியே தூங்க வேண்டியதான்.